கண்மணி அன்புடன் அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்மணி பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு எவ்வளோ சொல்லியுமே கேட்காம அன்பு பேசுகிறத கூட கேட்காம கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்பு கோவத்தில் வந்து வெண்ணிலாவை நீ மட்டும் எதுக்கு வெளியே போகிற, அவளே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நீ மட்டும் எதுக்கு இங்கே இருக்க, ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டு அன்பும் அவங்களோட அம்மாவும் சொல்லுவாங்க. இதை கேட்ட பாட்டி அவன் மேலே என்ன தப்பு இருக்குது, எல்லா தப்பும் ஓ மேலே தான். அன்பு வந்து வெண்ணிலாவை லவ் பண்ண விஷயத்தை மறைச்சிட்டு தானே நீ கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சா, இதை முன்னாடியே சொன்னால் அவ கூடயே சேர்த்து வச்சிருக்கலாம்ல அன்புவை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அப்போதைக்கு நான் வலுக்கட்டாயமாக தான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாட்டி, ஆனால் இப்போ அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வெண்ணிலா வந்து காப்பாற்றி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் அவள் எதையுமே யோசிக்காமல் சொந்த ஃப்ரெண்டுக்கே இப்படி வந்து துரோகம் பண்ணியிருக்கேன், உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை ரொம்ப மோசமாக அன்பு வந்து திட்டுறாரு. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் பேசுகிறது கேட்டு தான் கண்மணி வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டா, நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்குறாங்க. ஆனால் அன்பு பார்த்தீங்க அப்படின்னா நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, ஒழுங்காக வெளியே போயிரு, ஃப்ரெண்டுக்கே துரோகம் செஞ்சுருக்க, உன்னையெல்லாம் நம்பவே கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அன்பு கூட கண்மணி சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.